அன்பார்ந்த தேசத்தின் தெய்வத்தின் இரு மூச்சாக சுவாசிக்கும் தமிழ் சொந்தங்களே, தாமரை உணவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கெட் அவுட் மோடின்னு உதயநிதி ஸ்டாலின் போட்டாரு. ரொம்ப நல்லவர், ரொம்ப சிறந்தவர். அவர் போறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் நம்மளாம் நினச்சி பார்க்கணும். என்ன தகுதி இருக்குதுன்னு. ஒரு வாழ் மகாத்மா ராஜராஜ சோழ நடந்த நம்ம தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இன்னைக்கு என்னைக்கா இருந்தாலும் நம்ம பிரதமர் மோடி ஆட்சி வரலாறு கண்டிப்பா பேசும். அந்த மாதிரி ஒரு சாதனைக்குரிய மனுஷன் பிரதமர் நரேந்திர மோடி ஐயா. இன்னைக்கு வாஜ்பாய் போட்ட கடகால இன்னைக்கு பில்டிங்காகவும் பெரிய நாட்டினுடைய நினைவு சின்னமா இந்தியாவும் உலகத்தினுடைய நினைவு சின்னம் பெரிய ஒரு என்ன சொல்றது உலகத்தினுடைய விஸ்வகுருவா மாத்திருக்காரு மோடி. அந்த ஒரு சாதனை குரு 8 அடி பஞ்சா சிஷியம் 16 அடியில 32 அடி பாய முடியும்னு காமிச்சிரு ஒரு பிரதமரை கெட் அவுட் மோடின்னு சொல்றாரு. ஒரு திட்டத்தையும் ஒரு விஷயத்தையும் இந்த 11 வருஷத்துல அவர் செஞ்ச சாதனைய பிரதமர் ஆன பிறகு வாயில சொல்றதுக்கு முடியாது. ஆனா திராவிட மாடல் அரசியல பொய் திருடு பெத்தலாட்டம் எப்படி போய் பேசலாம். இதே உதயநிதி ஸ்டாலின் சொன்னவர் தான். நான் ஏன் நான் அரசியலுக்கு வரப்போறேன், நான் அரசியலுக்காக வரமாட்டேன்னு சொன்னவர் தான். நான் ஏன் கட்சியில் அடிமை, நான் இந்த பொறுப்பு வரணும்னு சொன்னவர் தான். இதே ஸ்டாலின் ஐயா சொன்னவர் தான். குடும்ப அரசியல் உங்களுக்கு விருப்பாது, அதுக்குள்ள நான் வர விரும்பல. உனக்கு எந்த விதமான அடிப்படையும் உனக்கான இது கிடையாது. ஆனா மோடி அப்படியா மனசாட்சி தொட்டு சொல்ல முடியுமா? அவர்களுடைய இலக்குல நம்மளாம் இருப்போமா? அந்த இடத்துல நம்மளால இருக்க முடியுமா? ஒரு கால் தூசு நம்மளால வர முடியுமான்றத நம்ம மனசாட்சி தொட்டா சொல்ல முடியுமா? இதெல்லாம் தமிழ்நாட்டு சொந்தங்கள் நினைக்கணும், தமிழ் உறவுகள் நினைக்கணும். ஜாதி மதங்களை கடந்து இன்னைக்கு ஒரு பிரதமர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. அவர் குஜராத்ல ஒரு முதலமைச்சர் ஒரு பேட்டி கேட்கும் போது முஸ்லிம் சகோதரர்கள் எல்லாம் ஒன்னும் செய்யலன்னு சொல்றாங்களே. ஆமா, நான் ஒன்னும் செய்யல அப்படின்னு சொன்னாரு. என்னங்க நான் எதிர்பார்த்த மாதிரி பேட்டி கொடுத்துறீங்களேன்னு. ஏமா நீ ஒரு பாட்டு தான்மா கேட்ட, இன்னொரு பாட்டு கேட்கலையே. நீ இந்து சொந்தங்களும் ஒன்னும் செய்யலமா. இந்து முஸ்லிம் கடந்து 6 கோடி குஜராத் இருக்கும் நான் முதலமைச்சர். அவங்க வீட்டு பைப்புல தண்ணி வருதா, அவங்கவுங்களுக்கு நலத்திட்டம் மொத்த பேருக்கும் ஒரே மாதிரி தான் செய்யணுமே தவிர நான் இந்துக்கு ஒரு நியாயம், முஸ்லீமுக்கு ஒரு கிறிஸ்டினுக்கு ஒரு நியாயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு முதலமைச்சரா இருந்தவர் அவர். 6 கோடி குஜராத்திக்கு மட்டும்தான் நான் முதலமைச்சர், மதத்துக்கு நான் முதலமைச்சர் இல்லைன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர். ஆனா இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது மாதிரி வார்த்தை சொல்லுவாரா? அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஏன் தேசிய கொள்கை மும்மொழி கொள்கை வேண்டாம் அவர் இந்தியத்துக்குன்னு சொன்னாரா? ஃபர்ஸ்ட் 2000 கோடின்றாங்களே. நம்ம எல்லாம் இதை பயலா நம்ம இதோட ஹிஸ்டரி போய் திரும்பி பார்க்கணும். 75 வருஷமா இந்த சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கல்விக் கொள்கைன்றது மாநில பட்டியல் தான் இருக்குது. அதை தான் நம்ம நேசிக்கிறோம், அதை தான் படிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதான் செஞ்சுட்டு இருக்கோம். தேசிய கல்விக் கொள்கைன்றது என்ன? நவீனமயமாக்குதல். சிபிஎஸ்இ பணக்கார வீட்டு பிள்ளைங்க படிக்கிற கல்வியை நம்ம படிக்க வைக்கணும்ன்றார். எல்லாரும் கல்வியில சமன்றார் மோடி ஐயா. அதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் மும்மொழி கொள்கை. அதுல ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து படிக்கிட்டு 1ல இருந்து 5வது வரைக்கும் நம்ம தமிழ் இங்கிலீஷ் நம்ம படிக்கிற மாமல் பாடம். 6வது ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிக்கட்டும்ன்றார். அதுக்கு சிபிஎஸ் சிலம்பஸுக்கு நம்ம 1 லட்சம் ரூபாய் 55,000 75,000 1.5 லட்சம் கட்டி படிக்க வைக்கிறோம். அந்த ஸ்கூலுக்கு ஈக்குவலா 60 ரூபாய் நான் தரேன், 40 ரூபாய் நீ போட்டு நடத்து, கல்வி அதுல விருப்பம் இருக்கணும், சேர்த்து படிக்கட்டும்ன்றாரு. பண வசதி இல்லாம படிக்க முடியாது எவ்வளவு குழந்தைங்க இருக்குது. எங்களை பத்தி உங்களுக்கு நினைப்பு இல்லையா? இதே தமிழ்நாட்டுல பிறந்த நாங்க பாவமா? தமிழ் சொந்தங்களை இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேட்கணும். நான் கேட்கல, தமிழ் சொந்தங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கணும். நம்ம வீதியில அவங்களே தண்ணி தெளிக்கிறாங்க, அவங்களே கோலம் போடுறாங்க, அவங்களே கெட் அவுட் மோடின்னு எழுதுறாங்க, இந்தி வேணான்னு எழுதுறாங்க. இந்தி எந்த இடத்துல மோடி சொன்னாரு இந்தி வேணும்னு? இந்தி எந்த இடத்துலயுமே மோடி கேட்கல. அவங்க வச்சுங்க கூட்டணி அரசு காங்கிரஸ், அது இந்தி திணிப்பு. அவன் இந்தியை கட்டாயமாக்கணும். இன்னைக்கு நாடகம் போடுறான் காங்கிரஸ்காரன் தமிழ்நாட்டுல. இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். அது அவங்களுக்குள்ள உள்ள விஷயம். அதனால என்னைக்குமே இந்த மொழியில உலகத்துல எல்லா மொழியும் சிறந்த மொழின்னு சொல்ற ஒரே ஒரு பிரதமர் நம்ம மோடி தான். இன்னைக்கு அவர் கிடைச்ச காலத்துல நம்ம வாழ்ற எல்லாருமே அதிர்ஷ்டசாலிங்க, பாக்கியசாலிங்க. இதை வரலாறு கண்டிப்பா சொல்லும். இன்னைக்கு ராஜதந்திரத்துல 3வது இடத்துல இந்தியா வந்திருக்குது. அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா. அமெரிக்கா, சைனா, ஜப்பான், இந்தியா. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்திருக்குது இந்தியா ராஜதந்திரத்துல. வல்லரசுல 4வது இடத்துல இருக்குது. இதெல்லாம் முடியுமா? கொரோனா ஊசி
கொரோனா வந்த காலத்துல நம்ம எல்லாம் அவ்வளவுதான் மறைஞ்சிட்டோம். நம்ம நினைவெல்லாம் நம்ம ஆத்மாலாம் அடங்கி போச்சுன்னு நினைச்சோம். அது உயிர் கொடுத்தார் மோடி. அவர் யாருக்காக பாடுறாரு? அவருக்கு எந்த குடும்பம் இருக்குது? நம்ம ஏன் நினைக்க மாட்டோம்? தமிழ் சொந்தங்களே, தயவு செஞ்சு நினைக்கலாம். அதுக்கான காலம் இது, அதுக்கான நேரம் இது. திருவண்ணாமலை ஜோதி மாதிரி நம்மளுக்கு வந்து அண்ணாமலை கொடுத்துருக்காரு. அந்த அண்ணாமலை முன்னெடுத்து நம்ம இதை விஷயத்தை எல்லாரும் ஒருத்தர் நம்ம பங்கு கேட்போம். நம்ம பங்கு கேட்ப நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தும். தயவு செஞ்சு இந்த விஷயத்த நம்ம கையில எடுக்கணும். நம்ம குழந்தைங்களை நம்ம குழந்தைங்களை நல்லா படிக்கணும், அடுத்த ஜெனரேஷன் வளரணும். அதுக்காக மட்டும் நம்ம இந்த விஷயத்த செஞ்சே ஆகணும். ஒரு விஷயத்த எடுத்துங்க, எந்த கவுன்சிலர் பையனாவது, எம்எல்ஏ பையனாவது, இல்லை எம்பி பையனாவது, யாராவது வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு படிக்கிற பசங்களை பாருங்க, எல்லா ஜாதியிலும் ஏழையா இருக்கிறான், பணக்காரர் இருக்கிறான். முஸ்லீம் வந்து மதத்தை வச்சு பிரிக்கிறான், கிறிஸ்டின் வச்சு மதத்தை வச்சு பிரிக்கிறான், இந்து வந்து ஜாதி வச்சு பிரிக்கிறான். நம்மளுக்குள்ள எந்த ஜாதி சண்டையும் இல்லை. நம்ம குழந்தைங்க எல்லாம் ஒன்னதான் படிக்கிறாங்க. ஆனா ஏழைன்ற ஒரு விஷயத்த வச்சு நம்மளை முட்டாளாக்கி அந்த டைம்ல ஓட்டு வாங்கறதுக்கு நம்மளை பயன்படுத்தி நம்ம ஓட்டு வச்சு ஜெயிக்கிறான். தயவு செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்காக மும்மொழி கொள்கை என்னன்றத ஒருத்தர் ஆளுள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். 600 பக்கம் அதுல என்ன கொடுத்துரு, டிகிரி கூட கொடுத்துருக்காருமா, டிகிரி கூட கொடுத்துருக்காரு. தமிழ் சொந்தங்களே, அதை உள்ள போய் பார்த்தா கண்ணில் ஒத்திக்கலாம். இது மாதிரி ஒரு தெய்வ ஒரு கொள்கை இருக்குமான்னு அதை படிச்சு பாருங்க. படிச்சு 100 பேருக்கு படிக்காத படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லுங்க. பெரியவங்களுக்கு 50 வயசு 60 வயசு கடந்து இருக்கிறவங்களுக்கு, இல்ல அந்த மீடியாவில் இல்ல கான்டாக்ட்ல சொல்லணும் நம்ம இந்த விஷயத்த. +2 முடிச்சுட்டு 3 வருஷம் நம்ம இருக்கிற கல்வி கொள்கை எப்படி இருக்கு? 3 வருஷம் முடிச்சு 4 வருஷம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணலன்னா நோ டிகிரி, +2 தான் ஒரு சர்டிபிகேட். ஆனா மோடி அது அப்படி கொடுக்கல. +2 முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சா ட்ரைனிங் பிஜின்னு ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காரு. அது 2 வருஷம் முடிச்சா டிப்ளமான்னு கொடுக்குறாரு. 3 வருஷம் முடிச்சா இதுன்னு கொடுக்குறாரு, டிகிரின்னு கொடுக்குறாரு. 4 வருஷம் முடிச்சா பிஜின்னு கொடுக்குறாரு. ஒரு விஷயத்தையும் நம்ம தரத்தை உயர்த்துறாரு. இதுல என்ன தப்பு இருக்குது? சொல்றாரு ஒரே ஒரு விஷயம் தாங்க ஒன்னு சொல்லலாம். 2 லட்சம் கோடி கொடுத்தா இல்ல 10 லட்சம் கோடி கொடுத்தா கூட மும்மொழி கோடி கேட்க மாட்டேன்றாரு. அதுல 2 லட்சம் கோடி இல்ல 10 லட்சம் கோடி கொடுத்தாலும் அது தள்ளுறதுக்கு இடம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா மத்திய அரசு வந்து எப்பவுமே வந்து 100 ரூபாய் ஏற்றா 40 ரூபா வரும் தள்ளிடணும், லஞ்சமாவோ எல்லாத்தையும் தள்ளிடணும். இதுல தள்ள முடியாது, தள்ளுறதுக்கு மோடி அரசு வந்து விடாது. அதனால இது தள்ள முடியாதுனால 2000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தோட வானான்றாரு. அவர் நினைச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு. இந்தின்னு ஏமாத்துறான்னு இருக்காரு. தமிழ் சொந்தங்கள விழிப்புணர்வு இருக்காங்கன்றத 2026 நம்மளாம் காட்டதான் போறோம். நம்மளாம் ஒன்னா சேர்ந்து காட்டதான் போறோம். இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம்னா ஏதாவது வந்து நம்ம வந்து வாயை தந்துட்டோம்னா நம்மளை எந்த வழியில பிளாக்மெயில் பண்ணலாம்னு வந்து இங்க இருக்கிற நம்ம இந்து சொந்தங்களே வந்து திமுக இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாத்துக்கும் இருக்கிறாங்கன்னு தெரியல. மனுஷனா பிறந்தவங்க வந்து ஒரு நாள் பிறப்பு ஒரு நாள் இறப்பு ஒரு நாள் நிச்சயம். தேசத்துக்கும் தெய்வத்துக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது செஞ்சுட்டு போனோன்றத தயவு செஞ்சு இருக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நினைச்சு பார்க்கணும். தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க. மனசாட்சியோட வந்து நம்ம உறவு நம்ம இது நல்லா இருக்கணும்னா நியாயத்து பக்கம் நில்லுங்க. நான் பிஜேபி பக்கம் நில்லுன்னு சொல்ல, நியாயத்து பக்கம் நில்லுங்க. அதை தயவு செஞ்சு உணருங்க. பணம் காசு நம்ம கூட வரப்போறது கிடையாது. அதனால இந்த மும்மொழி கொள்கையில நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும். அதுக்காக நம்ம எல்லாரும் வந்து இந்த விஷயத்த முன்மொழிஞ்சு நம்ம அண்ணாமலையா சொன்ன மாதிரி இது வந்து இந்தி திணிப்பு இல்லை, ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கிற விஷயம். இந்தி வந்து மோடி ஐயா வந்து எத்தனை சொல்லலை என்ற விஷயத்த நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இதுக்கான வேலையை தொடரணும். 2026 நம்மளுக்கான தேசிய அரசியலை தொடரணும். எல்லாரும் இல்லை எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டையும் வந்து எல்லா ஒரு இடத்துக்கும் சொந்தங்கள் தமிழ் உறவுகள் தயவு செஞ்சு ஒருத்தர் நம்ம எல்லாம் வந்து யோசிச்சு சிந்திச்சு செயல்படணும். அதுக்கான வேலையை தொடரணும். நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளுடைய எல்லா விதமான மதத்தை சார்ந்த சொந்தங்களும் தமிழ்நாட்டில் ஒற்றுமையாகவும் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு இந்தியா இன்னைக்கு எப்படி வந்து இந்த 11 வருஷமா வந்து நிம்மதியா சந்தோஷமா எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குதோ அது மாதிரி தமிழ்நாடும் மாறணும்னா கற்பழிப்பு கொள்ளை எங்க பார்த்தாலும் டெய்லி வந்து பாலியல் தீண்டல் இதெல்லாம் இல்லாம ஒழியணும்னா தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி மலரணும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரணும். அப்போ மலர்ந்தா மட்டும்தான் இதுக்கான சாத்தியம். தமிழ்நாட்டு மோடி ஐயாவுடைய நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு எந்த தடை இல்லாம விஸ்வகர்மா ஸ்கீம்ல இருந்து
எந்தெந்த ஸ்கீம் இருக்குதோ இது எல்லாமே இன்னைக்கு ஒரு விஷயத்த 70 வயசு முடிஞ்சவங்களுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டார். அதாவது எந்த விதமான ஸ்கீமும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறது கஷ்டமா இருக்குது. இந்த சூழ்நிலை மாறணும்னா எல்லா சூழ்நிலையும் எல்லாருடைய மத்திய அரசுடைய ஸ்கீம் வரணும்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தும். தமிழ் சொந்தங்களே, தமிழ் உறவுகளே, இந்த திமுக இருக்கும் இந்து சொந்தங்களே, இந்து உறவுகளே, அனைவரும் தேசத்தின் தெய்வீகத்தை இருமூச்சா சுவாசிக்கும் தமிழ் உறவுகளே, அனைவரும் ஒன்றிணைவோம். 2026 வெல்வோம். பாரத் மாதா கி ஜெய்.